எதுவும் சொல்ல மாட்டுறாரு. நான் நினைக்கிறேன், நீ இதை விட பெரிய ஆளாவே, இப்படி டாக்டரை விட பெரிய ஆளாவேன்னு எனக்கு தோணுது சாமி. நீ கொஞ்சம் வேறு ஏதாச்சும் படிப்பு படியே. என்னையா இது, ஒரு 5ஆம் கிளாஸ் தான் பண்ணிகிட்ருப்பார், கோமணத்தை கட்டிட்டு தோட்டத்தில் வேலை செஞ்சிட்ருப்பார். நான் வரப்பில் போய் எங்கள் அம்மா டீ போட்டு கொடுப்பாங்க, அந்த டீ பாத்திரத்தை தூக்கிட்டு போயிட்டு அதில் பாதி அவருக்கு கொடுத்துட்டு மீதியை நான் குடிச்சிட்டே இதெல்லாம் கேட்டுட்ருப்பேன். அவ்வளவு தெளிவாக நீ இதை விட பெரிய ஆளாவே, இதை விட்ரு சாமி, 4500 இப்போ இல்லை கட்ட முடியாது, அதை சொல்ல வேண்டியது தானே அப்படின்ட்டு நான் வந்தேன். ஒரு வருஷம் நான் படிக்கலை. அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணுறது, எங்கள் அப்பானால எவ்வளவு கட்ட முடியும்னு கேட்டேன். ஏதோ 100 ரூபா 150 ரூபாய்னா கட்டிடலாம் அப்படின்னாரு. உடனே கவர்மெண்ட் ஆர்ட்ஸில் 144 ரூபாய்க்கு ஃபீஸ் கட்டி சேர்ந்தேன். பாட்டனி. நான் போய் உட்கார்ந்த இடத்துல தான் முதல்ல சத்யராஜ் உட்கார்ந்துருக்கார், ரங்கராஜ் அவர் பேர். என் ப்ரொஃபஸர் சொல்கிறேன், அது உருப்படாத சீட்டுறா, ஏற்கனவே ரங்கராஜ் இங்கே உட்கார்ந்து சினிமா பக்கம் அலைஞ்சிட்ருக்கிறான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நான் டாக்டர் ஆகிறத விட டைரக்டர் ஆகிறதே எங்கள் அப்பா அப்போவே. இதுதான் நமக்கு கிடைத்ததை விட்டு விட்டு நம்ம கிடைக்க போகிறது என்னவோ அதை நோக்கி நம்ம பயணத்தை வேறு யாரோ நடத்துகிறாங்க. அந்த மாதிரி இந்த டாக்டர் ஒரு அழகான ப்ரிஸ்கிரிப்ஷனை கொடுத்து எழுத்தாளராகவும் அடுத்தவர்களோட பணி செய்தும் அடுத்தவர்களுடைய வளர்ச்சிக்கு ஆக பாடுபட்ட எனது அருமை தம்பி அஜயன் பாலாவுக்கு ஒரு மிக உயர்வான ஒரு எண்ணத்தோடு ஒரு அழகான படத்தை தந்திருக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இளையராஜா சார் அப்படின்னா அதை பற்றி இதில் உலகத்திலேயே ஒரு ஆள் பேரை போட்டால் அந்த படம் வியாபாரமாகும், பேரை போட்டால் தான் தேட்டருக்காரன் கொடுப்பான் அப்படின்னா அது இளையராஜா. இது தவிர வேறு யாருக்குமே அந்த ஒரு மரியாதை கிடச்சிது. ராஜா சார் மியூசிக் பண்ணுறாருன்னா திருநெல்வேலியிலேருந்து அட்வான்ஸ் வந்துடும், கோயம்புத்தூர்லேருந்து அட்வான்ஸ் வந்துடும். என்ன ஒரு ஆளுமை சார். டைரக்டரை பற்றி கவலைப்படல, கதையை பற்றி கவலைப்படல, ஹீரோக்களை பற்றி கவலைப்படல. அப்படி ஒரு இண்டஸ்ட்ரியை தன்னுடைய இசையால் அப்படி கட்டுக்குள் வைத்திருந்த ஒரே தலைவன், தமிழ் திரை உலகத்தின் தலைவன், நாயகன், இசை ஞானி இளையராஜா தான். அவர் இசையமைப்புக்கு நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. நிச்சயமாக அவர் இந்த படத்திற்கு என்ன தேவையோ அதை தந்திருப்பார். அது மாதிரி 2 புதுமுகங்கள். உங்களுக்கு ஒரு மிக உயர்ந்த இடத்தை, ஏன்னா